பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அல்லேலூயா. நாம் இதோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசு பிடித்திருந்த குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வராங்க. அப்போ குருடும் ஊமையுமானவன் அது பிசாசு பிடித்திருக்கிற ஒரு காரியம். அது பிசாசு அவன் கண்களை குருடாக்கி வைத்து ஊமையாக, அதாவது நாவை கட்டி வைத்து பேச விடாமல் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவரே சுகமாக்கிறார், சொஸ்தப்படுத்துகிறார். அவர் பேசவும் காணவும் தக்கதாக ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்குது. அப்போ ஜனங்கள் பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, தாவீதின் குமாரன் இவர்தானோ அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு இது இருந்தது. நம்ம ராஜ்யத்துக்கு நமக்கு ஒரு ராஜா, யூதர்களுக்கு ஒரு ராஜா வரப்போறாரு, மேசியா வரப்போறாரு. அப்போ யூதர்கள் ராஜா வரப்படுறது, ராஜ்யம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜாவுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் செய்கிற காரியங்களாம் பார்த்துட்டு, இவர் தானா தாவீதின் குமாரன், இவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து தாவீதின் குமாரன் இவர் தானான்னு சொல்கிறாங்க. தாவீதின் குமாரன் வழியில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ பேர் பிறந்திருந்தாலும் தாவீதின் குமாரன் இவர்தானா என்று ஆச்சரியப்பட்டு இவங்க நினைக்கிறதுக்கு காரணம், மேசியா இவர்தானா என்கிறார்கள். மேசியா, நமக்காக இரட்சகர், மேசியா, வரக்கூடிய இரட்சகர் மேசியா இவர்தானோ என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அவங்க அந்த மேசியாவை தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க யூதர்களுக்கு ஒரு ராஜா வரணும்னு சொல்லி தான். அப்போ அந்த மத்தேயு அவர் அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டதை மேட்ச் பண்ணி தான் இங்கே சொல்லுவார். இந்த மத்தேயு எப்போவுமே இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக தான் காமிச்சிருப்பார். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் யூதர்கள் அவங்களோட ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ ராஜா வருவார், இரட்சகர் இந்த ராஜ்யத்தை நம்ம மண்டையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் இங்கே உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக வந்தார். அவர் மேசியாவாக வந்தார். இதை ஜனங்கள் இன்னும் அவங்க கண்கள் குருடாகி இருக்கிறது, அவங்களுக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேசியா தான் அப்படின்பது அவங்களுக்கே ஒரு குழப்பத்தில் இருக்குது. அதனால தான் யோவான் ஸ்நானகன் வருகிற நீர்தானா இல்லை வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் அப்போ ஒரு ராஜா வராருன்னா அவங்க நினச்சது வேற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த விதம் வேற. அதுதான் அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிற காரியமாக இருந்தது. அதனால தான் இப்போ கூட அந்த ஜனங்கள் குருடும் ஊமையமானவன் பேசவும் காணத்தக்கதாக ஆகும்போது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இவேளை கூட ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து வேறுபிரித்து நம்மளை இந்த ஜீவ மார்க்கத்துக்குள் ஆண்டவர் நம்மளை வரவழைத்திருக்கிறார். ஜீவ மார்க்கத்துக்குள் செல்வதற்கு இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர் சிலர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த இடுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசிக்கும்படியாக சத்தியம் என்னும் வேத வசனத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கும்போது அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளராக இருக்கிறார்.
இந்த நாளில் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி 18ஆம் தேதிக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நேற்று மீண்டும் மாறாதவர் அன்பு நேசரே, பரமத்தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற மாட்டோம். ஸ்தோத்திரிக்க கத்தாவே, இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படியாக ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை இந்த நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவரே தாவீதின் குமாரன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். ஆண்டவரே தேவனே, நீர் எங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவரே அலையில குருடு உண்மையமானவனை ஆண்டவரை காணவும் பேசவும் வைத்தீர். ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த வல்லமையை எங்களுக்கு ஊற்றிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், வல்லமையை கொடுத்திருக்கிறீர். அதை உம்முடைய நாமத்தினாலே பயன்படுத்த ஆண்டவரே, உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஜனங்கள் எப்படி உம்மை கண்டு ஆச்சரியப்பட்டார்களோ அப்பா, நீர் எங்களுக்குள்ளே இருந்து அப்பா, கிறிஸ்துவே நீர் எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மகிமைப்படுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மை பிரதிபலிக்கிற ஜனங்களாக எங்கள் ஒவ்வொரு மாற்றுங்கப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.